நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோவிலும் பரிகாரமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் முருகப்பெருமானுடைய திருக்கோவில், கோயம்புத்தூர் மாவட்டம் அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கு இந்த பெயர் எப்படி வந்தது, இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய சன்னதிகள் மற்றும் இந்த திருத்தலத்திற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட விழாக்கள், இங்கே நாம் சென்று சேவித்தால் என்ன பரிகாரம், அதற்கு உண்டான பலன், இவை அனைத்தையும் இந்த கோவிலும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். இந்த திருத்தலம் ஒரு முருகனுடைய திருத்தலம். இது எப்படி எழுந்தது? உங்களுக்கு தெரிந்திருக்கும், ராமாயண யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே ராமனுடைய படைகளுக்கும் ராவணனுடைய படைகளுக்கும் இடையே மிக பெரிய போர் நடந்தது. பல பேர் இறந்து போனார்கள். பல நாட்கள் நடைபெற்ற இந்த போரிலே பல பேர் செங்குருதியை சிந்தினார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ராமனுக்கு உறுதுணையாக இருந்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் இலக்குவன், அவருடைய தம்பி. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலக்குவனை பற்றி பேசுகின்ற பொழுது கவி சக்கரவர்த்தி கம்பன் கூட இப்படிப்பட்ட ஒரு தம்பி இருக்க முடியுமா என்ற விதத்தில் பேசுவார். அதை அடியொற்றிதான் நம்முடைய பேச்சு வழக்கில் கூட தம்பி உடையான் படை கஞ்சான், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ராமனுக்கு உதவியாக இருந்த இலக்குவன் ராவணன் படையுடன் போரிடுகிறான். அப்படி போரிட்ட பொழுது மயக்கமுற்று விழுகிறான். அங்கே இருந்த ஒரு மருத்துவரிடம் இலக்குவனை அழைத்து போகிறார்கள். அந்த மருத்துவர் சொல்லுகிறார், இலக்குவனுக்கு ஏற்பட்டிருப்பது சாதாரண மயக்கம் அல்ல. இந்த மயக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றால் தென்னாட்டிலே சஞ்சீவி என்ற ஒரு மூலிகை மலை இருக்கிறது. அங்கே ஒரு குறிப்பிட்ட மூலிகையை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதை கொண்டு வந்தால் அந்த இலக்குவனுடைய மூர்ச்சை நிவாரணம் பெறும் என்று சொல்லுகிறார். உடனே ராமன் யோசிக்கிறான், இந்த செயலை யார் செய்ய முடியும்? யோசித்து பார்த்தால் அனுமன் ஒருவன்தான் இதை நினைத்த மாத்திரத்தில் முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் என்பது ராமனுக்கு தெரியும். அதனால்தான் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை யாரிடம் கொடுக்க வேண்டுமோ அதற்கென்று ஒரு திருக்குறளே அமைய பெற்றிருக்கிறது. அது என்ன திருக்குறள் தெரியுமா? இதனை இதனான் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். யார் எந்த செயலை எப்பொழுது எப்படி செய்து முடிப்பார்கள் என்று தெரிந்து அதை அவர்களிடம் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் இந்த குறளின் பொருள். இதை உணர்ந்த ராமன் உடனே என்ன செய்கிறான்? அனுமனை அழைத்து இந்த மூலிகையை கொண்டு வருவதற்கு பணிக்கிறான். அனுமன் உடனே இட்ட கட்டளையை சிரமேற்கொண்டு செய்பவன் அல்லவா, ஓடோடி பறந்து சென்று போகிறான். அங்கே போய் சஞ்சீவி மலையை தென்னாட்டிலே தேடி பார்க்கிறான். தேடி கண்டுபிடித்து விடுகிறான். இந்த வைத்தியர் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட மூலிகை எங்கே இருக்கிறது என்பதை அறியதற்கு அவன் சுற்றி வருகிறான். அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன அன்பர்களே, எப்படிப்பட்ட அதிசயம் பாருங்கள். அனுமனை வைத்துத்தான் நம்முடைய வீட்டிலே கூட பல காரியங்கள் நடைபெறுகின்றன. எப்படி தெரியுமா? நீங்கள் நினைப்பதற்கு முன்னால் ஓடி வந்து விடுவான் என்று சில பேரை சொல்கிறோம் அல்லவா, அது அனுமனுக்குத்தான் பொருந்தும். இந்த அனுமன் அந்த மூலிகை கிடைக்காமல் யோசித்து பார்க்கிறான். இதை தேடிக்கொண்டு நாம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அந்த மலையே கையில் பெயர்த்து எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி புறப்படுகிறான். இந்த அனுமன் சஞ்சீவி பர்வதத்தை கையிலே பிடித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். வருகின்ற வழியிலே இந்த அனுவாவி சுப்பிரமணிய தலம் இன்று இருக்கிறதல்லவா, இந்த இடத்தை தாண்டுகின்ற பொழுது அனுமனுக்கு தாகம் ஏற்படுகிறது. தீர்க்க முடியாத, தணிக்க முடியாத ஒரு தாகம். தண்ணீர் அருந்தியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அனுமன் யோசிக்கிறான். வறட்சி ஏற்படுகிறது. உடனே முருகப்பெருமானை மனதிலே நினைத்து துதித்து அங்கே வேண்டிக் கொள்ளுகிறார் அனுமர். உடனே முருகன் என்ன செய்கிறான் தெரியுமா? முருகனை பற்றி உங்களுக்கு தெரியும், மிகவும் எளிமையானவன்.
கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன். அந்த இடத்திலே அனுமனுக்கு அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக முருகப்பெருமான் குன்றின் மேல் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய வேலால் ஒரு இடத்திலே பள்ளம் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்திய இடத்திலே ஊற்று சுரக்கிறது. வாவி என்று சொன்னால் ஊற்று என்ற பொருள் உண்டு. ஊற்று சுரந்து அனுமன் தன்னுடைய நீர் தாகத்தை தீர்த்து கொண்டு மீண்டும் சஞ்சீவி பர்வதத்தை கையிலே பிடித்து கொண்டு அங்கே போய் அனுமன் ராமனிடம் கொடுத்து அந்த வைத்தியர் அந்த மூலிகை மூலமாக இலக்குவனுக்கு வைத்தியம் பார்க்கிறார்கள். மூர்ச்சை தெளிகிறது. இதுதான் தல புராணம். இந்த இடத்திலே அணு என்றால் அனுமன், வாவி என்றால் ஊற்று. இந்த அணுவாவி சுப்பிரமணியம் என்றால் அனுமனுக்காக ஊற்றினை வரவழைத்து அவருடைய தாகத்தை தீர்த்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்பதுதான் இதனுடைய முழு பொருள். உங்களுக்கு புரிகிறதல்லவா? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறந்த தலம் எதையெல்லாம் நமக்கு வழங்க காத்திருக்கிறது. இந்த திருக்கோயில் வந்துங்க ராமாயண காலத்தில் ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலை எடுத்துன்ற ஒரு வழியாக தண்ணித்தாகம் ஏற்பட்டு எங்கேயுமே தண்ணி கிடைக்காம ரொம்ப சோர்வாக இந்த பகுதியில் வர்றாரு. இங்கே வரும்போது மரங்கள் நிறையா இருக்குது. எப்படி இருந்தாலும் இங்கே தண்ணி இருக்குன்ட்டு இங்கே இறங்கி பார்க்குறாரு. இங்கே பார்க்கும்போது இங்கேயும் தண்ணி இல்லை. இயற்கையாக குகப்பாறுக்கடியில் வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாரு. மலைக்கு அதிபதி முருகனே இருக்கான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி தண்ணிக்காக முருகன்கிட்ட தவம் இருக்கார். தவம் இருக்கும்போது முருகப்பெருமான் வேலனால பூமியில் குத்தி தண்ணி எடுத்து கொடுத்ததாக ஐதீகம். அணுன ஆஞ்சநேயர், வாவின ஊற்று, அணுவாவி சுப்பிரமணிய திருக்கோயில்னு பேர். பழமுதிர் சோலையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த பழமுதிர் சோலையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வயானையுடன் காட்சி தருகிறார். மலை மேல் முருகன் வள்ளி தெய்வயானையுடன் காட்சி தந்த ஒரு திருத்தலம் பழமுதிர் சோலை. அதற்கு அடுத்தபடியாக இந்த அணுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில்தான் முருகப்பெருமான் அப்படி காட்சி தருகிறார். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வயானை சமேதராக மிகவும் அழகாக காட்சி தருகிறார். எப்படிப்பட்ட அலங்காரங்கள், எப்படிப்பட்ட தீப ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த திருத்தலத்திலே இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பெரிய தடாகம் என்று பெயர். அந்த கிராமத்திலே இந்த திருத்தலத்திற்கு உபதலமாக திரௌபதி அம்மன் திருக்கோவில் இருக்கிறது. இந்த திரௌபதி அம்மன் திருக்கோவிலை தாண்டி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் அழகான ஒரு பசுமையான இயற்கை காட்சியை நீங்கள் காண முடியும். அந்த இயற்கை காட்சியை தாண்டி வந்தால் இடும்பன் சன்னதி உங்களுக்கு தெரியும். இந்த இடும்பன் சன்னதிக்கு போவதற்கு முன்னால் வழித்துணை விநாயகர் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார். உங்களை வழிநடத்தவும் காத்திருக்கிறார். அந்த வழித்துணை விநாயகருக்கு அடுத்து இடும்பன் சன்னதி என்று பார்த்தோம். இதை தாண்டி வந்தீர்கள் என்று சொன்னால் இங்கே அணுவாவி சுப்பிரமணியர் அழகாக உங்களை வரவேற்க காத்திருக்கிறார். அணுவாவி சுப்பிரமணியரை நீங்கள் உள்ளே போய் தரிசிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு எப்படிப்பட்ட அழகிய தோற்றம், முகப்பு உங்களை வரவேற்கிறது பாருங்கள். இந்த முகப்பிலிருந்து நீங்கள் உள்ளே போனால் சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்கலாம். இந்த திருத்தலத்திலே இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு வலப்புறமாக வீர ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் முருகப்பெருமானால் தன்னுடைய தாகம் தீர்க்க பெற்றவர். அவர் உங்களுக்கு அழகாக காட்சி தருகிறார். இந்த திருக்கோயிலில் வந்து மிகவும் சிறப்பான ஒரு இது வந்து ஆஞ்சநேய சுவாமி முருகனை வழிபட்டு தீர்த்தத்துக்காக தவம் இருந்திருக்கார். எந்த கோயில்லையுமே முருகன் கோயிலில் ஆஞ்சநேய சுவாமிக்கு சன்னதி இல்லை. இங்கே வந்து ஆஞ்சநேய சுவாமி சன்னதி ரொம்ப சிறப்பாக முருகனை வழிபடுற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு. அதை தாண்டி வந்தீர்கள் என்றால் கன்னிமூலை கணபதியும் நவகிரகமும்
உங்களுக்கு அருள்பாலிக்க காத்திருக்கின்றன. இவை மட்டுமல்ல, இந்த தலத்திற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட தலவிருட்சம் மாமரம். இந்த மாமரத்திற்கு அருகே அனுமன் தீர்த்தம் இருக்கிறது. இந்த அனுமன் தீர்த்தம் என்பது எப்பொழுதும் நீர் வற்றாத நிலையில் சுரந்து கொண்டே இருக்கிறது. இந்த அனும தீர்த்தத்தை தாண்டி சற்று மேலே ஏறினால் மலைக்கு மேலே சிவலிங்கம். எப்படிப்பட்ட அழகு! சிவன் இந்த இடத்தில் அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயருடன் லிங்க வடிவத்திலே ஒரு மேடையின் மேல் அழகாக வீற்றிருக்கிறார். இந்த திருத்தலத்திற்கென்று சிறப்பான பரிகாரங்கள் உண்டு. அவை என்ன? செவ்வாய்க்கிழமையன்று முருகனை நினைத்து தீபமேற்றி நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் திருமணம் நிறைவேறாதவர்களுக்கு திருமணம் மிக விரைவில் நடைபெறும். திருமண தடைகள் நீங்கும். வீர ஆஞ்சநேயரை உற்று பாருங்கள். எப்படிப்பட்டவர்! மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்பார் பாரதியார். யாரை நினைத்து சொன்னார் தெரியுமா? அனுமனை நினைத்துத்தான் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். வீர ஆஞ்சநேயர் உங்களுக்கு வாழ்க்கையிலே அறிவை கொடுக்க காத்திருக்கிறார், அருள்பாலிக்க காத்திருக்கிறார், வீரத்தை தருவதற்கு காத்திருக்கிறார். ஒரு காப்பிய நாயகனான ராமனுடைய சகோதரன் இலக்குவனுக்கே உயிர் கொடுத்த பெருமை ஆஞ்சநேயருக்கு உண்டு. அப்படிப்பட்டவர் நம்மை காக்காமல் விட்டு விடுவாரா? இங்கே இருக்கக்கூடிய விநாயகர், விநாயகர் எப்படிப்பட்டவர்? வழித்துணை விநாயகர். அவர் வழித்துணைக்கு மட்டுமல்ல, நமக்கு என்றென்றும் துணை இருப்பதற்காக காத்திருக்கிறார். இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு முக்கியமான பரிகாரம் இந்த தலத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த தலத்தில் அனுமன் தீர்த்தம் இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த அனும தீர்த்தத்தினுடைய விசேஷம் என்ன? அதனுடைய சிறப்பு என்ன? அறிய வேண்டுமல்லவா? இந்த அனுமன் தீர்த்தத்திலே வந்து நீங்கள் நீராடினீர்கள் என்று சொன்னால் தீராத நோய் தீரும் என்று சொல்லுகிறார்கள். அதிலும் குறிப்பாக யாருக்கு சரும நோய், தோல் சம்பந்தமான நோய் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து பரிபூரண நிவாரணம் கிடைக்கும். இதே மலையில் பேக் சைடில் மருதமலை ரெண்டும் ஒரே காலத்தில் ஏற்பட்டது. இந்த திருக்கோயிலில் இந்த தீர்த்தத்தில் வந்து குளித்தா ரொம்ப இந்த மன வியாதி உள்ளவங்க, உடம்பில் தோல் வியாதி உள்ளவங்க எல்லாம் சூரிய உதயத்துக்குள்ளே குளித்தா இன்னைக்கு நல்லாயிட்டுருக்கு. நம்பிக்கையோடு செய்யணும். அன்பர்களே, இந்த அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருத்தலம் எங்கே இருக்கிறது தெரியுமா? கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலே பெரிய தடாகம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த இடத்திலே இந்த முருகனுடைய திருத்தலம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. இந்த அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருத்தலம் வந்து முருகப்பெருமானின் அருள் பெற்று முழு வாழ்வை அடையுங்கள். உங்களுடைய மனதிலே தெளிவு வரட்டும், வாழ்க்கை சிறக்கட்டும். மற்றுமொரு திருக்கோயிலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.